வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்துடைய ராசி பலனை பார்ப்போம். இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 13வது நல்ல நாள், ஞாயிற்றுக்கிழமை. திதி என பார்க்கும் பொழுது வளர்பிறை திதியான தசமி திதி இன்று இரவு 9:33 வரை இருக்கிறது. நட்சத்திரம் சந்திரன். இன்றைய தினம் நேற்று இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு 25/4/2026 அன்று இரவு 4 மணி முதல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 26/4/2026 இரவு 8:26 வரை சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இவருடைய இந்த சிம்ம ராசியின் பயணம் என்பது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் நவ கிரகங்களின் இருப்பிடத்தை கண்டுகொள்வோம். சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கிறார். அவரோடு கேது கிரகமும் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து ராகு கும்பத்தில் இருக்கிறார். தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கிரகம் மீன ராசியில் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திலும், புதன் கிரகம் தனது சொந்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திலும் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி கிரகம் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரியன் மேச ராசியில் கேதுவி நட்சத்திரமான அசுபதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து சுக்கிரன் ரிஷப ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். குரு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் மிதுனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நவ கிரகங்களும் இன்றைய தினம் எவ்வாறு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நற்பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களை விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, அடுத்து மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய ராசி பலன் எந்த வகையில் அமைய இருக்கிறது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பது புத்திஸ்தானம். ஒரு மனிதன் சிறப்பாக இயங்க வேண்டும், அவனுடைய செயல்பாடுகள் நன்மையாக தர வேண்டும் அப்படின்னா புத்திஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் சந்திரன் இன்றைய தினம் பயணம் மேற்கொள்கிறார். சந்திரன் செல்லக்கூடிய 5வது வீடு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் நிறைவாக தரக்கூடிய மேசராசியில் பிறந்த நேயர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய நல்ல பலனாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்தில் மீனம் ராசியில் பயணம் செய்கிறார். அன்பர்களே, உங்கள் ராசி 5ஆம் இடத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது குழந்தை பாக்கியத்தை நிறைவாக்கி தருவார். அதே போல சந்திரனும் 5ஆம் இடத்தில் செல்லும் பொழுது குழந்தை பாக்கியத்தை தருவதற்கான அமைப்பு சிறப்பாகவே இருக்கும். அதோடு மட்டுமல்ல அன்பர்களே, நீங்கள் ஈடுபடக்கூடிய ஆன்மீகம் தொடர்பான, தெய்வ நம்பிக்கை தொடர்பான ஆன்மீக பயணங்களும் மற்றும் புனித யாத்திரைகளும் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பினை அமைத்து தரக்கூடிய அமைப்பாக சந்திரன் உங்களுக்கு இன்றைய தினத்தை அமைத்து தர இருக்கிறார். அன்பர்களே, வெளிநாடு, வெளியூர், வெளி மாநில தொடர்புகளால் சாதகமான நல்ல லாபங்களையும் நற்பலன்களையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய பணவரவின் காரணமாக உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும், நீங்கள் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி ஆதாயமும் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் மேசம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் நற்பலன்களை தர இருக்கிறார். அன்பர்களே, 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி தொழில் வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைத்து தொழில் ரீதியாக அல்லது வேலை செய்யக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூப்பரான நாளாக செவ்வாய் கிரகம் உங்களுக்கு அமைத்து தர இருக்கிறது. அடுத்து ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய ராசி பலனை வாருங்கள் அன்பர்களே பார்ப்போம். மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாய் வீடு,
நாம் குடியிருந்த தாய் வீடு சிம்ம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்காக அமைகிறது. 4ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ஆழ்ந்த அறிவை தர இருக்கிறார். அதோடு தன்னடக்கத்தையும் தர இருக்கிறார். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக நற்பலன்களை கொடுக்க இருக்கிறது. அதோடு சேர்ந்து மன நிம்மதியையும் தரும், மன உற்சாகத்தையும் கொடுக்கும், மன மகிழ்ச்சியையும் இணைந்து தரக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவி உறவு, இந்த உறவு இன்றைய தினம் சிறப்பாக அன்பு பாசத்தை ஒற்றுமையை நிறைவாக தரக்கூடிய நல்ல நாளாக எதிர்பார்க்கலாம் அன்பர்களே. இன்றைய தினம் சந்திரன் தரக்கூடிய நற்பலன்களில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குடும்ப தலைவருக்கு அவருடைய செயல்பாடுகளுக்கு தங்களது புரிதலை சிறப்பாக்கி தந்து குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைத்து தரக்கூடிய அன்பான நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. அன்பர்களே, வயதான தாய்மார்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்து குழந்தை செல்வங்களை பெற்ற வயதான தாய்மார்களுக்கு தான் பெற்ற பிள்ளையின் வழியில் பொருளாதார உதவிகளும் நற்பலன்களும் அன்பு பாசமும் வந்தடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, கடன் அடைக்கக்கூடிய வகையில் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். கடந்த கால கடன்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய இருக்கிறது. இந்த அமைப்பை 2ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது பண வரவை தரக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் பகவான் ரிஷபத்தில் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு பண வரவை கொடுத்து உங்கள் கடன்கள் அனைத்தையும் படிப்படியாக குறைத்து தரக்கூடிய நல்ல அமைப்பாக இந்த நாள் வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. அடுத்து மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினத்துடைய ராசி பலன். சகோதர ஸ்தானம் என சொல்லக்கூடிய, அதாவது இளைய சகோதரம் அப்படிங்கிற வீடு சிம்ம ராசி. இந்த வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சகோதர ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்வது என்பது நற்பலன்களையே உங்களுக்கு தரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டினுடைய அதிபதி புதன் கிரகம் மீனம் ராசியில் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் பயணம் செய்வது, அதுவும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. அன்பர்களே, புத்தி கூர்மையையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, உங்களது இளைய சகோதரர் இளைய சகோதரின் வழியில் அன்பையும் பாசத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய பொன்னான நாளாக இந்த தினம் அமைய இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது பயணங்களையும் ஊர் பயணங்களையும் உல்லாச பயணங்களையும் பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பையும் தன் கையில் வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் ஏற்பாடு செய்து இருக்கக்கூடிய ஊர் பயணங்களும் உல்லாச பயணங்களும் பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான மனநிலையை சிறப்பாக்கி தந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல சம்பளத்தோடு கூடிய நல்ல மரியாதையும் சேர்த்து தரக்கூடிய வேலையை உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய, அந்த வேலையின் காரணமாக உங்களது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரனும் 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய புதன் கிரகமும் விவசாயம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு, பழத்தோட்டம் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பண்ணைகள் வைத்திருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு, இதன் ரீதியாக முதலாளித்துவம் செய்து வரக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு நல்ல வருமானமும் அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் மதிப்புகளும் மரியாதைகளும் நன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்து கடந்து செல்ல இருக்கிறது அன்பர்களே. அடுத்து கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினத்துடைய ராசி பலன். இன்றைய தினத்தின் ராசி பலன் என்பது கடக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் வந்து உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் தனஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். தனஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லலாம். அதனால் 2ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் வந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தருவார். அதாவது லக்னம் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்த அன்பர்களை குறிக்கும். உங்களுக்கு
நல்ல ஆயுளையும் சிறப்பான ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு, சாந்தமான குணத்தையும் பந்த பாசத்தையும் நிறைவாக தரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் ஈடுபடக்கூடிய பணம் தொடர்பான ஈடுபாட்டுக்கும் செயல்பாட்டுக்கும் நன்மையை பலவாறு தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். ஆமாம் நண்பர்களே, இது உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் இருக்கிறதுக்கான அமைப்பாக இருக்குது. குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு நற்பலன்கள் செய்யக்கூடிய வீடு. அந்த வகையில் குடும்பத்துக்கு நற்பலன்கள் தரக்கூடிய மகா சக்தி அப்படிங்கிறது குலதெய்வம். இது வரைக்கும் கடக ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு குலதெய்வம் எங்கு இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, இன்றைய தினம் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, தெய்வீகம் நிறைந்த நாளாக சந்திரன் உங்களுக்கு அமைத்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தினத்தை நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். பெற்றோர்களுக்கு அன்பர்களே, அன்பான பாசமான குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் பெற்ற குழந்தைகளால் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் நிறைவாக கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அதற்கான எல்லா வகைய நற்பலன்களும் சந்திரன் செய்வார். உங்கள் வீட்டின் அதிபதியே, உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய அதிபதியே குடும்பஸ்தானத்தில் செல்வதால் குடும்பத்திற்கு நற்பலன்கள் சிறப்பாக அமையும். ஆமாம் நண்பர்களே, உங்களுக்கு பிடித்த அன்பர்களோடு நெருங்கி பழகக்கூடிய அமைப்பை தந்து அதன் வழியில் மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசியில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போம். அன்பர்களே, இந்த வீடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜென்மஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு உரிமையான இந்த வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார் என்றால் அது உங்களுக்கு இன்றைய தினம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மட்டுமே இருக்கும். மேலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய இந்த பயணம் என்பது நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமைப்பாகவும், உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமைய இருக்கிறது. இன்றைய தினத்துடைய உறவு நிலை எந்த வகையில் இருக்கும் என ஆய்வு செய்யும் பொழுது, கணவன் மற்றும் மனைவி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களது கணவன் மற்றும் மனைவி, உங்களது துணையின் அன்பு பாசம் என்பது இருவருக்கும் இடையே அதிக அளவாகவும் காதல் பரிமாற்றங்களை நிறைவாக தரக்கூடிய, நிகழ்த்தி தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமைவதற்கான நல்ல நாளாக எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்தை. மேலும் இன்றைய தினம் உங்களது சுபகாரியங்கள், நீங்கள் ஈடுபடக்கூடிய சுபகாரியங்கள், நீங்கள் எந்த சுபகாரியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்களோ அதில் ஈடுபடக்கூடிய நல்ல அமைப்பையும் தன்னுள் வைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல முயற்சிகளுக்கும் நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்களது உற்றார்களும் உறவினர்களும் தந்து உங்களது முன்னேற்றத்திற்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்து இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக சிம்ம ராசி அன்பர்களை கடந்து செல்கிறது. அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையில் அமைய இருக்கிறது? ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு என சொல்லக்கூடிய இரகசியங்களை கட்டி ஆளக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, சிம்ம ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் என்பது உங்களுக்கு தன்னடக்கத்தை பெருமையாக தரக்கூடிய அமைப்பாகவும், உங்கள் மனதில் பெரிய மனிதத்தன்மையை உருவாக்கி தரக்கூடிய சிம்ம ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களது வீட்டின் அதிபதி புதன் கிரகம் உங்களை ஆளுமை செய்து வழிநடத்தக்கூடிய புதன் கிரகம் உங்கள் வீட்டிலிருந்து சப்த வீடு என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 7வது வீடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான வீடு. அதாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு மீனம் ராசி. அந்த வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதியே, உங்களை வழிநடத்தக்கூடிய அதிபதியே பயணம் செய்வது என்பது மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதாவது திருமண வயதை அடைந்த அன்பான ஜாதக அன்பர்களே, கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி நல்ல நாளை, நல்ல காலத்தை கொண்டு வந்து தரக்கூடிய, அதற்கான அமைப்பை தரக்கூடிய நல்ல நாளாக எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களது எண்ண அலைகளும் ரகசியமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை
அதில் ஈடுபாடுகளை தரக்கூடிய வகையில் 12ஆம் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் பயணம் செய்து உங்களை சிறப்பாக இயக்க இருக்கிறார். இன்றைய தினம் தன்னடக்கத்தையும் பெரிய மனிதத்தன்மையும் தரக்கூடிய வீட்டில் பயணம் செய்வது என்பது உங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய நல்ல நாள். தொழில் ரீதியாக இன்றைய தினத்தை நாம் எதிர்பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகளும் அனைத்தையுமே முழுமையாக விலக்கி உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல அன்பர்களே, உங்களை தேடி கௌரவமான பதவிகள் ஓடி வருவதற்கான அமைப்பாகவும் அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெயரையும் புகழையும் அடையக்கூடிய நல்ல அமைப்பாகவும் அமைய இருக்கிறது. அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினத்துடைய ராசி பலன் எந்த வகையில் நற்பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, அன்பான துலாம் ராசி அன்பர்களே, தைரியமும் சுய சிந்தனையும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன் லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11வது வீடு. அந்த வீடு சிம்ம ராசி. அதில் சந்திரன் இன்றைய தினம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திரனின் லாபஸ்தானமான பயணம் என்பது உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய ஒரு கேரண்டியை தன்னுள் வைத்திருக்கிறது. அதனால் இதை நாம் லாபகரமான நாளாக எதிர்பார்க்கலாம். குடும்ப நிலவரத்தின்படி உங்களது மனது தொடர்பான சிறிய வகை கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாகவும் அந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை சிறப்பாக்கி அதிகரித்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் கணவன் மனைவியிடையே புரிதலை சிறப்பாக்கி தரக்கூடிய அன்பு, பாசம், காதல் இது போன்று ஒற்றுமை தரக்கூடிய நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் நாம் இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, தாயிற் சிறந்த கோவில் இல்லை. தாய்மார்களுக்கு தான் பெற்ற பிள்ளையின் வழியில் துலாம் ராசியில் பிறந்த தாய்மார்கள் அனைவருக்குமே தான் பெற்ற பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சிம்ம ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மற்றவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலம் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலம் வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை பெற்று உங்கள் வாழ்க்கையின் சிறப்பான இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பாகவும் உங்களது உழைப்புக்கான நற்பலனை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்ற நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களது இன்றைய தினத்தின் தெய்வ வழிபாடு குரு பகவான் உங்களுக்கு நிறைவான நற்பலன்களை தர இருக்கிறார். அதனால் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தோடு உடல் நலமும் சிறப்பாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினத்தினை ராசி பலனை பார்ப்போம். அன்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய தசமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் மீனத்தில் உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சாந்தமான குணமும் பணிவான நடத்தையும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினத்தின் ராசி பலன் சிறப்பாக அமைய இருக்கிறது. உங்களது மைண்டும் மனசும் ஷார்ப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை கொண்டு வந்து உங்களது காலடியில் சமர்ப்பிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, ஆமாம் அன்பர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இன்றைய தினம் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளையும் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெரிய மனிதர்களின் தொடர்பு காரணமாக அனைத்து பிரச்சனைகளும் குறைந்து உங்களது மனதில் மன மகிழ்ச்சியை நிறைவாக தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் செல்லக்கூடிய பயணம் என்பது பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நற்பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக செவ்வாய் கிரகம் நற்பலன்கள் தர இருக்கிறது. இன்றைய தினத்துடைய தெய்வ வழிபாடு அன்பான விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினத்தின்
உங்களது தெய்வ வழிபாடு என்பது ஆதிபராசக்தி தாயை வழிபாடு செய்யக்கூடிய நல்ல நாள். இந்த வழிபாடு என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவரின் உறவு மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல வழிபாடாக உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினத்துடைய ராசி பலன் எந்த வகையில் நற்பலன்களை தருகிறது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புதன் வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம் சிம்ம ராசியில் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் நிறைந்த நண்பர்களையும் தர இருக்கிறது. அன்பர்களே, இது நாள் வரை உங்களை துன்பம் செய்து கொண்டிருந்த, தொல்லை செய்து கொண்டிருந்த, அதாவது சுபகாரியங்கள் தொடர்பான தடைகளை நீக்கித்தரக்கூடிய, உங்களது பூர்வ புண்ணியத்தின் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அன்பர்களே, 9ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தின் வீடு. அந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது பூர்வ புண்ணியத்தின் வகையில் உங்களது சுபகாரிய தடைகள் அனைத்தையும் நீக்கி நன்மைகளை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல பயணமாக சந்திரன் உங்களுக்கு அமைய இருக்கிறார். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, குடும்பத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபான பிரச்சனைகள் அனைத்தையுமே நிறைவாக்கி தரக்கூடிய, குணம் தரக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை, உடல்நலத்தை பேணி காக்கக்கூடிய அமைப்பாக செயல்படுவார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த உதவிக்கரம் உங்களுக்கு கிடைத்து உங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய அமைப்பாகவும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து செல்லக்கூடிய நல்ல நாளாகவும் எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்தை. அன்பர்களே, பொதுவான ஒரு கருத்து, ஒரு அறிவுரை என்று கூட சொல்லலாம். தேவையற்ற செலவுகளை சற்று குறைத்து கொள்வதன் மூலம் பொருளாதார மேன்மைகளை அடைய முடியும் என்பதை நமக்கு நமது முன்னோர்கள் உணர்த்தி அந்த நாள் இந்த நாளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே குருவும் சந்திரனும் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலனாக அமையலாம். மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி மீனம் ராசியில் உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். சந்திரன் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடம், அஷ்டம ராசி என சொல்லுவார்கள். அன்பர்களே, 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறாள் என்றவுடன் நீங்கள் பயம் கொள்ளக்கூடாது. பொதுவாக இங்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்கள் எந்த ஒரு தனிமனித ஜாதகத்திற்கும் பொருந்தும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களும் அல்ல. அதனால் 8ஆம் இடத்தில் சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தீமைகளை தருவார் என்று நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ள இயலாது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் உடைய உங்களுக்கான இன்றைய தினத்துடைய ராசி பலன். பொதுவாக 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை வார்த்தைகள் மூலம் தடித்த வார்த்தைகளாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு அமையும் பொழுது இந்த சூழலை நாம் மனதில் கொண்டு கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது என்பது இன்றைய தினத்திற்கு சிறப்பு. இன்றைய தினத்திற்கு மட்டுமல்ல, என்றைக்குமே இது நல்லறத்தை உருவாக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல அன்பர்களே, அவசியமான நேரங்களில் மற்றவர்களை நாம் அனுசரித்து செல்வது என்பது நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான நன்மைகளை தரும். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளையும் அவசியமில்லாத செலவுகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளிலும் உங்களது செலவுகளிலும் கவனமாக இருந்து இன்றைய தினத்தை கவனமாக கடந்து செல்லுங்கள்.
அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய தினத்துடைய ராசி பலன் எந்த வகையில் அமைய இருக்கிறது என்பதை பார்ப்போம். அன்பர்களே, கும்ப ராசியிலிருந்து 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சிம்ம ராசி. சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சுறுசுறுப்பையும் சுயசிந்தனையும் இன்றைய தினம் உங்களுக்கு வழங்க இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பணவரையை தரக்கூடிய வீட்டில் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரனால் திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகத்தை தரக்கூடிய நல்ல நாளாக ஏற்றுக்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, கருத்து வேறுபாடுகள் காரணமாக, மன வேற்றுமைகள் காரணமாக ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் பிரிந்து வாழக்கூடிய அன்பான இளம் தம்பதியர்கள் நீங்கள் ஒன்று செல்லக்கூடிய நல்ல நாளாகவும் அதற்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவும் 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் செயல்பட இருக்கிறார். இன்றைய தினம் இந்த வாய்ப்பை நீங்கள் நிறைவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் என்பது சிறந்த செயல்பாடுகளை தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் உயர்வான எண்ணங்களை உருவாக்கி தரக்கூடிய பொன்னான நாளாகவும் சந்திரன் தர இருக்கிறார். அன்பர்களே, பணவரவை தரக்கூடிய வீட்டில் சனி பகவான் செல்லக்கூடிய பயணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமை தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களது கடமைகளை சிறப்பாக்கி நிறைவாக தரக்கூடிய அந்த வாய்ப்பை உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தர இருக்கிறார். அன்பர்களே, 2ஆம் இடம் என்பது அவசிய தேவைகளுக்கு எதிர்பார்த்த வகையில் பண உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களது அனைத்து தேவைகள் எல்லாமே நிறைவேறி நல்ல நாளாகவும் இன்றைய தினம் கடந்து செல்ல இருக்கிறது. அடுத்து மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசி உங்களுக்கு வெற்றி ஸ்தானம். சந்திரன் செல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் பந்த பாசத்தையும் அனைத்து அன்பான உறவுகளிடம் மனம் விட்டு பேசக்கூடிய நிறைவான தன்மையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. நண்பர்களே, 6ஆம் இடம் என்பது வேலையை அமைத்து தரக்கூடிய நல்ல சிறப்பான வீடு. மீனம் ராசியில் பிறந்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 6ஆவது வீடு என்பது நற்பலன்களை தருவதற்கான அமைப்பை தனது கையில் வைத்து இருப்பதால் அன்பர்களே, நீங்கள் எந்த வகையில் நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் வேலையை தரக்கூடிய நல்ல நாளாக சந்திரன் உங்களுக்கு இன்றைய தினம் அமைத்து தருவார். அதோடு மட்டுமல்ல, புதுமண தம்பதியர்களுக்கு திருமணமாகி இளம் தம்பதியர்களுக்கு உங்களது தாம்பத்திய உறவுகளை சிறப்பாக்கி 6ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்தை அதிகரித்து அதனுடைய செல்வாக்கை சிறப்பாக்கி தரக்கூடிய வீடாக இருப்பதால் 5ஆம் இடத்திற்கு சிறப்பான பலனை தரும். அதன் காரணமாக அழகிய தேவதை போன்ற குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்திரன் உங்களுக்கு மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு தான் பெற்ற பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மிகவும் சிறப்பாக்கி தர இருக்கிறார். அதையும் நாம் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். இளைஞர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் வெற்றியினை தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய தினத்தை இளைஞர்கள் காதல் செய்யக்கூடிய இளைஞர்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டும். பொதுவாக இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தால் நீங்கள் உங்களது தன்னிலை மறந்து அதன் வழியில் மகிழ்வான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. மிகவும் இனிமையாக இன்றைய தினத்தை நீங்கள் கடந்து செல்ல இருக்கிறீர்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.